கூடியது கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம். கார்டியோ கேர். ஏன் கார்டியோவாஸ்குலர் ஹெல்த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்? பிகாஸ் ரத்த குழாய்கள் மூலமாக ரத்த ஓட்டம் முழுமையாக இருந்துச்சுன்னா தான் நம்ம உடலுக்கு தேவைப்படக்கூடிய வெப்பத்தை நம்மளால அடைய முடியும். அதே மாதிரி ஊட்டச்சத்துக்கள் செல்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அதுக்கு ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். ரத்த ஓட்டம் சீராக இருக்குன்னா இதயம் நல்லா இருக்கணும், ரத்த குழாய்கள் நல்லா இருக்கணும், ரத்தத்தோட குவாலிட்டியும் நல்லா இருக்கும். ஸோ இது மூணும் நல்லா இருந்துச்சுன்னா தான் நம்ம கார்டியோவாஸ்குலர் ஹெல்த் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். பட் பொதுவாக இதயத்தில் வரக்கூடிய நோய்கள் என்ன மாதிரி வரும்? மேல நீங்க பார்க்கக்கூடிய இந்த ரத்த குழாய் இது நார்மலான ரத்த குழாய். ஸோ இதுல எந்த விதமான அடைப்புகள் அப்படிங்கிறது எதுவுமே இதுல கிடையாது. நம்ம சாப்பிட்ற உணவுல கெட்ட கொழுப்பு அதிகமாகும் போது என்ன ஆகுது? அது ப்ராசஸ் ஆகாம ரத்த குழாய்களுக்குள்ள லைட்டா போய் அப்படி ஒட்ட ஆரம்பிக்கும். ஏன்னா கொழுப்புங்கிறது ஒரு மாதிரி ஒரு பிசுபிசுப்பான தன்மை இருக்கக்கூடியது. இந்த ரத்த குழாய்களுக்குள்ள ஒட்ட ஆரம்பிச்சுன்னா போக 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 கொஞ்சம் கொஞ்சமா இந்த ரத்த குழாய்களுக்குள்ள முழுமையாக இது ஒட்ட ஆரம்பிக்கும். ஸோ ரத்த குழாய்களை கொழுப்பு ஒட்ட ஆரம்பிச்சுன்னா என்ன ஆகுது? ரத்த ஓட்டம் வந்து பாதிக்க ஆரம்பிக்கும். ஸோ பிளட் சர்க்குலேஷன் குறைய குறைய என்ன ஆகுது? இங்க வந்து பிளட் ப்ரெஷர் வந்து ஷூட் அப் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஹார்ட் என்ன பண்ணும்? இன்னும் நிறைய வந்து பம்ப் பண்ணி ஆகும் பிளட் சர்க்குலேஷனை ஏற்படுத்துறதுக்காக. இது ஒரு ப்ராப்ளம் ஏற்படலாம். ரெண்டாவது என்ன சொல்றோம்னா ஹார்டனிங். ரத்த குழாயோட இறுகுத்தன்மை அப்படிங்கிறது அதிகமாயிரும். ஸோ ரத்த குழாய்கள் இறுகுத்தன்மை அதிகமாகும் போது ரத்த ஓட்டம் பாதிக்க ஆரம்பிக்கும். இதனால வரக்கூடிய ஒரு நோய்க்கு பேர் தான் முக்கியமாக கரோனரி ஆர்டரி டிசீஸ். ஸோ ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய நோய்கள் இருக்கு. கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர், கரோனரி ஆர்டரி டிசீஸ், அத்ரோஸ்க்ளீரோசிஸ், ஆர்டீரியோஸ்க்ளீரோசிஸ், ட்ராக்கிகார்டியா, பிராடிகார்டியா, இந்த மாதிரி ஏகப்பட்ட இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கு. மெயின் காரணம் என்னன்னா பிளாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த குழாய்கள்ல இந்த கொழுப்புனால ஏற்படக்கூடிய அடைப்புகள். ஸோ இந்த கொழுப்புகளை கரைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குமானா எஸ், ஃபிளாக்ஸ் ஆயிலுக்கு அது உண்டு. ஃபிளாக்ஸ்ங்கிறது என்ன சொல்லுவோம்? ஆளி விதைகள் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த ஃபிளாக்ஸ். ஸோ ஃபிளாக்ஸோட முக்கியமான ஒரு தன்மை என்னன்னா ரத்த குழாய்கள்ல கொழுப்பு கரைக்கக்கூடியது. ஸோ கொழுப்பு கரைய ஆரம்பிக்கும் போது ரத்த ஓட்டம் சீராகும். ஃபிளாக்ஸ்ல என்ன அதிகமா இருக்குன்னா நார்ச்சத்துக்கள் அதிகமா இருக்கு. ஸோ நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனால செரிமான சக்தியும் அதிகமாகும். அதே மாதிரி ஃபிளாக்ஸ் ஆயில் பொறுத்த வரைக்கும் தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம். ஹைப்போ என்ன மாதிரி தைராய்டு ப்ராப்ளம் இருந்தாலும் தைராய்டுக்கு ஃபிளாக்ஸ் ஆயில் கொடுக்கலாம். உடல் எடையை குறைக்க விரும்பணும்னு நினைக்கிறவங்களும் ஃபிளாக்ஸ் ஆயில் எடுக்கலாம். ஏன்னா நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனால என்ன ஆகும்? நார்ச்சத்து இருந்தாலே பொதுவாக வந்து நமக்கு நிறைய சாப்பிட முடியாது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாடி வெயிட் கண்ட்ரோல் ஆகும். ஃபிளாக்ஸ் ஆயில் இதுக்குள்ள லிக்னன்ஸ் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கிறதுனால இது ஆன்டி ஆக்சிடென்ட், அதாவது நச்சுத்தன்மைகள், நச்சு பொருள்கள் உடம்புல உருவாகாமல் தடுக்க முடியும். அதே போல வயோதிகத்தன்மையை குறைக்கக்கூடிய விஷயம் ஃபிளாக்ஸ்ல இருக்கு. ஃபிளாக்ஸ் எடுக்கிறதுனால புற்றுநோய், கேன்சர் ஏற்படாமல் தடுக்க முடியும். மார்பக புற்றுநோய் இருக்கலாம், இல்ல ப்ராஸ்டேட், ஆண்களுக்கு ப்ராஸ்டேட் கேன்சர் ஏற்படலாம். ஒவேரியன் கேன்சர் ஒரு கொலோன் கேன்சர், இந்த புற்றுநோய்கள் வராமல் தடுக்க முடியும். ஃபிளாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒமேகா 3 ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அதை தவிர ஒமேகா 6 அண்ட் ஒமேகா 9 இந்த முக்கியமான ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடியது ஃபிளாக்ஸ் ஆயில்ல. ஃபிளாக்ஸ் எடுக்கிறதுனால பெண்களுக்கு இர்ரெகுலர் சைக்கிள்ஸ், ஸோ பீரியட்ஸ் ரெகுலரா வரல, இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் இருந்தால் அவங்களுக்காக ஃபிளாக்ஸ் ஆயில் ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி மெனோபாஸ், ஸோ பெண்கள் வந்து ஒரு 50 வயதை அடையும் பொழுது பீரியட்ஸ் படிப்படியாக நிற்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி பீரியட்ஸ் வந்து படிப்படியாக நிற்க ஆரம்பிக்கும் பொழுது ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய கேன்சரோ, ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் போன்ற நோய்கள் ஏற்படலாம். ஸோ அந்த ஹார்மோன் பேலன்ஸ் மெனோபாஸ்ல கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ஃபிளாக்ஸ் ஆயில். ஃபிளாக்ஸ் எவ்வளோ இருக்குன்னா ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு பாருங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது LRG.